ஹாய்மா, நாம் இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், the question வந்து prove that cot square a into secant a minus 1 by 1 plus sin a equal to secant square a into 1 minus sin a by 1 plus sin a. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வேஸில் பண்ணுவோம். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் வந்து என்னென்னு கொண்டு வருவோம், ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு கொண்டு வருவோம். இது ஒரு டைப், இது ஒரு டைப், இது ஒரு வே. செகண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஒரு ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஆன்சர் வரும். அகெயின் ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்குது. ஸோ 1 and 2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வருவோம். ஸோ நான் இப்போ செகண்ட் வே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கொஸ்டினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் சைன் ஏன்னு இருக்குது. இப்போது எல்லாருக்குமே தெரியும் காட் தீட்டா ஃபார்முலா என்ன, சைன் தீட்டா பை சைன் தீட்டா கிடையாது, காட் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே ஏன்னு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஏன்னு யூஸ் பண்ணோம், காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ. ஸோ அதுவும் இங்கே பவரில் ஸ்கொயர் இருக்குது, அதனால காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ. அகெயின் சீக்கன் ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ சீக்கன் ஏவோட ஃபார்முலா என்ன, சீக்கன் ஏ ஈக்குவல் டு 1 பை காஸ் ஏ. தேர்ஃபோர் சீக்கன் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏ மைனஸ் 1. இங்கே டினாமினேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஏ. இப்போது இந்த டேர்மில் நம்ம எல்சிஎம் அதே டேர்ம் தான் எழுத போகிறோம். அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த டேர்முக்கு எல்சிஎம் போட போகிறோம். எல்சிஎம்னா இங்கே டிவைடில் 1 இருக்கிறது அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், காமன் எல்சிஎம் பார்க்கும்போது காஸ் ஏ மல்டிப்ளை ஆகும், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஏன்னு வரும், இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு நியூமரேட்டர் என்ன ஆகும், 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு கிடச்சிரும். ஓகேவா? இது ஆல்ரெடி இருக்கிற டேர்ம் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ. இதுக்கு எல்சிஎம் போடும்போது 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏ the whole divided by 1 plus sin a. ஓகேவா? இப்போ இங்கே நியூமரேட்டரில் காஸ் ஏ தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு காஸ் ஏ இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இந்த பவருக்கும் இதில் ஒரு டேம் இருக்குது, இதுக்கும் கேன்சல் பண்ணும்போது இங்கே பேலன்ஸ் ஒரே ஒரு பவர் இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. ஓகேயா? இது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்ட்டு டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ. ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரணும்னா ரெசிப்ரோக்கல் போடணும். ஸோ எல்லா டேர்முக்கும் கீழே ஒரு 1 இருக்கும். தேர்ஃபோர் ரெசிப்ரோக்கல் போடும்போது 1 பை 1 ப்ளஸ் சைன் ஏவாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம், இது வேறு எதையும் மாற்ற முடியாது, சைன் ஸ்கொயர் ஏ பார்க்கலாம். சைன் ஸ்கொயர் ஏக்கு நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். என்னென்னு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அப்போது உனக்கு காஸ் ஸ்கொயர் ஏ வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் ஏ வேணும்னா சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ சைன் ஸ்கொயர் தான் வேணும்னா இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சைன் ஸ்கொயர் ஏக்கு மற்ற எல்லா டேமும் அப்படியே இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் என்ன போட போகிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 பை 1 ப்ளஸ் சைன் ஏ. புரிஞ்சுதா? ஓகே, இப்போவும் எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அகெயின் இதை என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது எந்த மெத்தடில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏயோட பிளேஸில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர்னு போட்டாலும் 1 தான், 1ன்னு போட்டாலும் 1 தான். அதனால் இதை வந்து நம்ம ஏயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு 1 பை 1 ப்ளஸ் சைன் ஏ. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் இந்த ஹோல் டேர்முக்கும் கேன்சல் ஆகும். ரெண்டும் ஒன்று தான். ஒன்றுக்கும் கேன்சல் அப்படி கொடுக்கக்கூடாது, அது தப்பு, அது ஸ்டெப் மிஸ்டேக் ஆயிரும். ஸோ இந்த ஹோல் டேர்முக்கும் இந்த ஹோல் டேர்முக்கு தான் கேன்சல் பண்ணணும். ஸோ காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ. ஸோ இங்கே இருக்கிறது இன்ட்டு 1 பை 1 ப்ளஸ் சைன் ஏ. தேர்ஃபோர் காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. இதுதான், இதுக்கு மேலே நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பண்ணலாம், பட் நம்ம செப்பரேட்டாக தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் ஏ. நம்ம இப்போ தான் பார்த்தோம். சீக்கன் ஏ ஃபார்முலா என்ன, 1 பை காஸ் ஏ. இங்கே சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஓகேவா? அதனால் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போடணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சீக்கன் ஏ இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம 1 பை காஸ் ஏன்னு போடணும். அங்கே பவர் இல்லை, பவர் 1 தான் இருக்குது, அதனால் ஒரே ஒரு பவர் தான். அகெயின் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நம்ம அப்பயே பண்ண மாதிரி தான், டிவைடில் 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் காஸ் ஏ ப்ளஸ் 1 பை காஸ் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் த சேம் டேம் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு இந்த டினாமினேட்டரை நாம் என்ன பண்ண போகிறோம், நியூமரேட்டர் கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆகும்போது
காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு வரும். ஸோ காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ, இந்த காஸ் ஏக்கும் இங்கே இருக்கிற பவருக்கும் கேன்சல் ஆகும். ஓகேவா, இந்த பவரும் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுத போகிறோம். 1 மைனஸ் சைன் ஏ, இங்கே பேலன்ஸ் வந்து காஸ் ஏ, அகெயின் இங்கே பேலன்ஸ் வந்து 1 ப்ளஸ் சைன் ஏ. ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணோம், இந்த இப்போ கிடைச்சதையும் நம்ம ஃபைனல் ஆன்சர் நம்மலாம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரையும், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் கம்பேர் பண்ணால் சேம் ஆன்சர் இல்லை. ஓகேவா, அப்போ இன்னும் என்ன சிம்பிளிஃபிகேஷன், இன்னும் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வரும்னு செக் பண்ணணும். ஸோ இந்த 1 மைனஸ் ஏக்கு, ஏன்னா எனக்கு நியூமரேட்டர் காஸ் தீட்டாவாக மாறணும். ஸோ நான் இந்த நியூமரேட்டரில் இருக்க 1 மைனஸ் ஏக்கு நான் காஞ்சுகேட் போட போகிறேன். காஞ்சுகேட்னா என்ன, செகண்ட் டைமை ப்ளஸ்ஸாக மாற்றணும். தேர்ஃபோர் ப்ளஸ்ஸாக மாற்றும்போது 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த காஞ்சுகேட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஏ. ஸோ இட் வில் பி 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் இது என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எது தான், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதே தான். ஸோ ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற டைம் எதுவும் கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்னொரு ஐடென்டிட்டி, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இதை வந்து இந்த ரெண்டு மாதிரி எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல எதை யூஸ் பண்ண போகிறேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக நான் காஸ் ஸ்கொயர்னு போடுறேன். ஓகேவா, இப்போ இந்த பவருக்கும் கீழே இருக்கிற ஒரே ஒரு பவருக்கும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து காஸ்டியே இருக்கும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே இருக்கும். ஓகேவா, ஸோ காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ, இதுதான் ஆன்சர். ஸோ செக் பண்ணலாம், நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1 and 2 ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side. புரிச்சுதா? தேங்க்யூ.